கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தை 1 யோவான் 3 அதிகாரம் 7வது வசனம். பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்பா நம்ம எல்லாரையும் என்னன்னு சொல்ல எழுக்கிறாங்க? பிள்ளைகள். நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். மீண்டுமாய் ஆண்டவர் அதை நமக்கு ஆணித்தரமாக நம் இருதயத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சோதரம். மத்தேயு 11 அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். வருத்தப்பட்டு பாரம், இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல ஏசப்பா கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு நாள் யார் ஏசப்பாட்ட வரலையோ, நீ பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை எப்படி வந்துச்சா? மாம்சமாகி. ஏசப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான் ஏசப்பா. அந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னவா மாறிச்சு? மாம்சமாக ஏசப்பாவாக இந்த பூமிக்கு வந்தாங்க. அதனாலதான் சொல்றோம், பைபிள் படிங்கன்னு சொல்லி சொல்றோம். ஏசப்பாவுக்கு பிடிச்சதும் அதுதான். கர்த்தருடைய வேதத்துல நாம பிரியமா இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை நாம படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். நம்ம வேதத்தை எவ்வளவு படிக்கிறோமோ அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஏசப்பா. அதனாலதான் என்னிடத்தில் வார்த்தை கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன் என்று சொல்லுகிறார்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14 அதிகாரம் 33 அதிகாரத்துல 14 வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நேற்றும் பார்த்த ஆண்டவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவேன் என்று சொன்னார். நானே உங்களை வழி நடத்துகிற தேவன் என்று சொன்னார். இன்னைக்கும் சொல்றாங்க, என் சமூகம், கர்த்தருடைய சமூகம், my presence shall go with thee. ஆண்டவருடைய சமூகம், மனுஷனுடைய சமூகம் அல்ல. பிளாக் கேட், அந்த கேட், இந்த கேட் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவர் உங்களுக்கு என்ன தருவாராம்? இளைப்பாறுதல் தருவார். இவ்வளவு நாள் பிரச்சனை, போராட்டம், வேதனை, வருத்தம், வியாதிகள், துன்பங்கள், துயரத்தோட இருந்திருக்கலாம். நீங்க அப்பா சொல்ல, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது 17 வசனம், 17th verse, யாத்திராகமம், எக்ஸோடஸ் 33rd chapter 17th verse. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே சொன்னேன், செய்வேன். தேவன் சர்வவல்லமுள்ள தேவன், நாம் சொல்லுகிறதை செய்வார். நேற்றும் பார்த்தோம், மார்க் 7 அதிகாரத்துல அந்த ஸ்திரீ சொன்னபடியே ஆக கடவுள் என்று சொல்லி தேவன் சொன்னார். நாம் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையானவர் பேசுகிற வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. எபேசியர் 4 அதிகாரத்துல 4 சொல்றார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைன்னா வல்கரா பேசுற அந்த வார்த்தையை சொல்லல, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டு இருக்கணும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜாதிகளே உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் தேவன் அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டிருக்கணும். அதை செய்யாம எப்போ பாரு நம்ம கெட்ட வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், இந்த கடலில் நான் மூழ்கி போயிடுவேன், அமிழ்ந்து போயிடுவேன்னு சொல்லி அன்வான்ட் தேவையில்லாத வார்த்தைகள். நீதிமொழிகள் ஒரு அருமையான வார்த்தை பிரபுல சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தை, வாயை திறந்தாலே கர்த்தருடைய வார்த்தை தான் வரணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது அது நடக்கும். இங்க மோசேக்கு அப்பா அருமையா சொல்றாங்க, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அதை தேவன் செய்வார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று பார்த்தோம்.
ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். தேவன் அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதே எக்ஸோடஸ் யாத்திரம் 33:17 சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அவருடைய கண்கள்ல உங்களுக்கு என்ன கிடைச்சுச்சா? கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களை அவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 115:15 வசனம். சாம்ஸ் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த சராசரங்களை படைத்த தேவனால் நீங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி செவிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல இப்படி பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. என்ன வருத்தத்தோடு பாரத்தோடு கூட நீங்க வேதனையோடு கூட இருந்தாலும் உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் யோவான் ஜான் 16:20 சொல்வது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். என்ன துக்கத்தோடு வேதனையோடு கூட இப்பொழுதும் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான எபேசியர் 4 அழகா சொல்லுகிறார். பக்தி விருத்திக்கு சொல்லுங்க, அப்பா உங்க தழும்புகளால நான் குணமானேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சுகத்தை தருவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏசப்பா சீசர்களை சொன்னார், அற்ப விசுவாசியே என்று சொன்னார். அவிசுவாசமான வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் தேவன் மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் யோவான் 14 ஜான் 14:27 சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்திலும் தேவன் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் தருகிறார். உங்க குடும்பத்திற்கு சமாதானம் தருகிறார். பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருகிறார். உங்களுக்கு இருக்கிற வியாதி, வறுமை, போராட்டம் எல்லாவற்றையும் இந்த காலை தினத்தில் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள இறங்குகிறதற்காக, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள இறங்குகிறதற்காக, உங்க வீட்டை இவ்வளவு நாள் ஆண்டு கொண்டிருந்த எல்லா அந்நிய சக்திகள் இப்பொழுதே வெளியேறுகிறதற்காக சொத்து. கர்த்தருடைய வல்லமை இறங்கி பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறதுக்காய் சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி எல்லா வறுமையை எடுத்து போடுகிறதுக்காய் சோத்திரம். எல்லா கோர்ட்டு பிரச்சனைகளை நீக்கி போடுகிறதுக்காய் சோத்திரம். குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுகிறதுக்காய் சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. கொடுக்கிற இந்த விடுதலைக்காய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக. அதே போல தேவாதி தேவன் உங்களுடைய கரம் அவர்களோடு இன்னைக்கு அருமையா சொன்னீங்க, என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து பாருங்க. அநேகருக்கு இந்த சேனலை அனுப்பி வைங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்கான பலன் உங்களுக்கு கர்த்தர் தருவார். God bless you all. Praise the Lord.